ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. 1933ல அமெரிக்கால ஒரு பெரிய நிதி மந்தன்ல பணம் இல்ல, வேலை இல்ல, எதிர்காலமே தெரியாம இருந்த நேரம் அது. சீட்லர் நகரத்துல ஜேக்கப்னு ஒரு விசுவாசி சின்ன கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. நல்ல வாழ்க்கை தான். ஆனா அந்த புயல் அடிச்சப்ப எல்லாமே கைவிட்டு போச்சு. பார்ட்னர் போனாரு, முதலீடு போச்சு, கடனை தீர்க்க முடியாம வீடும் பறந்துச்சு. ஒரு நாள் தேவனோட பாதத்துல விழுந்து ஜெபிச்சாரு. கர்த்தரே, நான் பிடிச்சிருந்ததெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. இன்னும் நான் எதை பிடிக்கணும்னு நீங்க சொல்லுங்க. அதே நேரம் ஒரு பழைய நண்பன் அவரை சந்திக்கிறாரு. ஆறுதல் சொல்ல வரல, ஒரு கேள்வி கேட்க வர்றாரு. ஜேக், இப்ப நீ என்னதான் பிடிச்சுக்கிட்டு இருக்க? ஜேக்கப் சொல்றாரு, பழைய தோல்வி நினைவுகள், நம்ப முடியாத எதிர்பார்ப்புகள், வாழ்க்கை முழுக்க செஞ்ச தப்பு, இதெல்லாம் தான் கையில இருக்கு. அந்த நண்பன் சொல்றாரு, அதை விடு. தேவன் ஒன்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கார். நீ விடுறதால தான் அவர் பத்திரமா உன்னை கையாள முடியும். அந்த நாளுக்கு பிறகு ஜேக்கப் ஒரு புது பிசினஸ ஆரம்பிச்சார். ஜேக்கப் லைஃப் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு நிறுவனம். சில வருஷத்துக்குள்ள அந்த நிறுவனம் 70 நாடுகள்ல பறந்துச்சு. அவரோட வாழ்க்கை சொல்றது ஒரு சுத்தமான உண்மை. நம்ம கையால இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை தேவன் விட சொல்றாரு. ஏன்னா நாம நினைக்கிறத விட அவர் பத்திரமா பிடிக்கிறவர். நாம நம்ம புத்தியின் மேல் சாய்ஞ்சிருக்க வேண்டாம்னு சொல்றார். முழுமையாக தேவனையே நம்பணும்னு சொல்றார்.